இந்திய அரசியலமைப்பையே மாற்றி எழுதுறதுக்கு வெறும் 8 ஓட்டு தான் தேவைப்படலாம். ஆனா இன்னைக்கு அந்த நம்பர் இன்னும் குறைஞ்சிருக்கு. அதே நேரத்துல ஒரு பக்கம் 110 பில்லியன் டாலர் ஏஐ டீல், இன்னொரு பக்கம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வர்த்தக ஒப்பந்தம். ஆயிரக்கணக்கான மக்கள் முதலமைச்சர் வீட்டை முற்றுகையிடுறாங்க. உங்க ரூபாயை காப்பாத்த ஆர்பிஐ அமைதியா பில்லியன் கணக்குல பணத்தை கொட்டியிருக்கு. இந்த நம்பர் 8 இது சாதாரண நம்பர்ல. இந்திய அரசியலமைப்பையே மாற்றி எழுதக்கூடிய அதிகாரத்தை ஒரு கூட்டணிக்கு கொடுக்க போற ஒரு சாவி. சரி, இன்னைக்கு நாம என்னென்னலாம் பார்க்க போறோம்னு ஒரு சின்ன ஓட்டம் பார்த்துடலாம். முதல்ல அந்த 8 ஓட்டு கவுண்டவுன் கதை, அப்புறம் நேத்து ராத்திரியிலிருந்து இன்னைக்குள்ள என்னென்ன முக்கியமா நடந்திருக்குன்னு ஒரு ஸ்பிரிண்ட், அதுக்கப்புறம் இந்தியாவோட இண்டஸ்ட்ரியல் பில்ட் அவுட், அரசியல் அழுத்தங்கள், அப்புறம் இதோட நீண்டகால தாக்கம் என்னன்னு பார்ப்போம். கடைசியா அடுத்த 48 மணி நேரத்துக்கு நாம எதை கவனிக்கணும்னு ஒரு வாட்ச் லிஸ்ட். வாங்க உள்ள போலாம். சரி வாங்க, முதல்ல நேத்து ராத்திரியிலிருந்து நடந்த முக்கியமான விஷயங்களை வேகமா பாத்திரலாம். நேத்துல இன்னைக்கு என்ன மாறி இருக்கு? குஜராத்ல உள்ளாட்சி தேர்தல் வாக்குப்பதிவு முடிஞ்சிருக்கு. பதிவான வாக்குகள் சுமார் 48.55%. ரிசல்ட் ஏப்ரல் 28ஆம் தேதி வருது. இதுல ஒரு விஷயம் இருக்கு. ஒருவேளை பாஜகவோட பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்த்ததை விட கம்மியா இருந்தா அரசியல் கதையே மொத்தமா மாறும். ராஜ்யசபால ஆம் ஆத்மி கட்சி தகுதி நீக்க மனு கொடுத்திருக்காங்க. ஆனா அதுக்குள்ள 7 எம்பிகளோட இணைப்பு ஏத்துக்கப்பட்டுடுச்சு. சோ இது இனிமே ஒரு சாதாரண எதிர்ப்பு இல்ல, இது ஒரு அரசியல் சாசன போராட்டமா மாறப்போகுது. மேற்கு வங்கத்துல ஏப்ரல் 29 நடக்க போற 2வது கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் சூடு பிடிச்சிருக்கு. இதுல என்ன ஒரு ட்விஸ்ட்னா, காங்கிரஸ் தனியா நிக்கிறாங்க. இதனால வாக்குகள் சிதற வாய்ப்பு இருக்கு. சின்ன வித்தியாசத்துல ஜெயிக்கிற தொகுதிகள்ல இது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அமெரிக்காவோட அந்த நரகம் கமெண்ட்டுக்கு இந்தியா பதிலடி கொடுத்திருக்கு. வெளியுறவுத்துறை அமைச்சகம் இது தகவல் இல்லாத, பொருத்தமற்ற, ரொம்ப மோசமான கருத்துன்னு சொல்லியிருக்காங்க. இதனால உறவுல எந்த பாதிப்பும் வராம இந்தியா தன்னோட நிலைப்பாட்டை ரொம்ப உறுதியா சொல்லியிருக்கு. மணிப்பூர்ல நிலைமை இன்னும் மோசமாயிருக்கு. ஆயிரக்கணக்கான மக்கள் முதலமைச்சர் பங்களாவை நோக்கி பேரணியா போயிருக்காங்க. இதனால மோதல் ஏற்பட்டு பலர் காயமடைஞ்சிருக்காங்க. இது மணிப்பூரை ஒரு மாநில பிரச்சனையா இல்லாம ஒரு தேசிய அளவிலான அழுத்தமா மாத்திருக்கு. டெல்லியில ஒரு பக்கம் வெயில் கொளுத்துது. அதே நேரத்துல ரூபாயோட மதிப்பை காப்பாத்த ரிசர்வ் பேங்க் 15 பில்லியன் டாலருக்கும் மேல செலவு பண்ணியிருக்கு. பாருங்க, கடுமையான வெயிலும் பெரிய நிதி நெருக்கடியும் ஒரே நேரத்துல நடக்குது. ஓகே, நேத்து ராத்திரி நடந்த அப்டேட்ஸ் பார்த்தாச்சு. இப்போ இன்னையோட முக்கியமான பொருளாதார மற்றும் தொழில்துறை கதைகளுக்குள்ள ஆழமா போலாம். ரிசர்வ் வங்கிக்கு இப்போ ஒரு மும்முனை போராட்டம். ஒன்னு, ரூபாயை காப்பாற்றணும். 2வது, பணவீக்கத்தை கட்டுப்படுத்தணும். 3வது, வட்டி விகிதத்தை குறைக்கலாமா வேண்டாமான்னு யோசிக்கணும். ஏற்கனவே 15 பில்லியன் டாலருக்கு மேல செலவு பண்ணிட்டதால இது ரொம்பவே சிக்கலான ஒரு சவால். இதோட விளைவு எப்படி ஒரு சங்கிலி தொடர் மாதிரி இருக்குன்னு பாருங்க. வெளியிலிருந்து வர்ற அழுத்தம் ரூபாயை பாதிக்குது. ஆர்பிஐ தலையிடுறதால இறக்குமதி பண்ற பொருட்களோட விலை ஏறுது. அதாவது பணவீக்கம் அதிகமாகுது. இதனால வட்டி விகிதத்தை குறைக்க முடியாம தள்ளி போடுறாங்க. கடைசியா இது எல்லாம் சேர்ந்து உங்க மாச தவணை, அதாவது இஎம்ஐய பாதிக்குது. இந்தியாவும் நியூசிலாந்தும் ஒரு சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. இலக்கு என்னன்னா 20 பில்லியன் டாலர் முதலீடும் 2 நாட்டுக்கு இடையான வர்த்தகத்தை இரட்டிப்பாக்குறதும். ஆனா இது வெறும் வர்த்தக ஒப்பந்தம் மட்டும் இல்ல, சர்வதேச அளவுல கொடுத்த வாக்கை இந்தியா காப்பாத்தும்னு சொல்றதுக்கான ஒரு முக்கியமான சிக்னல் இது. இந்தியாவோட 2 பிரம்மாண்டமான திட்டங்களை பாருங்க. ரெண்டும் ஒரே நேரத்துல நடக்குது. ஒரு பக்கம் ரிலையன்ஸ் ஜியோவோட 11 பில்லியன் டாலர் ஏஐ திட்டம் நம்ம நாட்டுக்குள்ளேயே டிஜிட்டல் தேவையை உருவாக்குது. இன்னொரு பக்கம் ஆந்திரால 8175 கோடி ரூபாயில அமையிற ஜிகா ஃபேக்டரி ஆற்றல் சேமிப்புக்கான அடித்தளத்தை உருவாக்குது. அதாவது டிஜிட்டல் எதிர்காலத்தையும் எரிசக்தி எதிர்காலத்தையும் இந்தியா ஒரே சமயத்துல கட்டமைக்குது. ஒரு நிமிஷம், இதுவரைக்கும் நம்ம வாய்ப்புகளை பத்தி பேசணும். ஆனா அடுத்து நாம பார்க்க போற 3 கதைகளும் பிரஷர் பாயிண்ட்ஸ். அவங்க ரொம்ப சௌகரியமா பேச விரும்பாத விஷயங்கள். இப்போ இந்தியாவோட முக்கியமான அரசியல் அழுத்தங்களை பார்க்கலாம். பார்லிமெண்ட் கணக்கு வழக்கு, தேர்தல் சிக்கல்கள், அப்புறம் தெரு போராட்டங்கள். நாம ஆரம்பத்துல பார்த்த அந்த 8ங்கிற நம்பருக்கு மறுபடியும் வருவோம். ராஜ்யசபால ஒரு அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை கொண்டு வரணும்னா 3ல 2 பங்கு மெஜாரிட்டி வேணும். அதாவது கிட்டத்தட்ட 164 ஓட்டு. இப்போ என்டிஏ கூட்டணிக்கு கிட்டத்தட்ட ஒரு 8 ஓட்டு கம்மியா இருக்கு. இந்த 8 ஓட்டுகள் தான் இந்திய அரசியல்ல இப்போதைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நம்பர். மேற்கு வங்கத்துல 20 வருஷத்துக்கு அப்புறம் காங்கிரஸ் தனியா நிக்கிறதால மும்முனை போட்டி உருவாகியிருக்கு. இதனால வாக்குகள் பிரியும். ஒரு சில தொகுதிகள்ல ரிசல்ட்டே மாறலாம். அதனால தேர்தல் முடிவுகளை கணிக்கவே முடியாத அளவுக்கு ஒரு சூழல் உருவாகியிருக்கு. வெப்ப அலைங்கிறது இனிமே வெறும் வானிலை செய்தி இல்ல, அது ஒரு பொருளாதார பிரச்சனை. அதிக வெயில் வேலை செய்யறவங்களோட வேகத்தை குறைக்குது, செலவுகளை அதிகரிக்குது.
இதனால வட்டி விகிதத்தை குறைக்க வேண்டான்னு ஆர்பிஐக்கு அழுத்தம் வருது. முக்கியமா தினசரி வேலைக்கு போற அமைப்புசாரா தொழிலாளர்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. மணிப்பூர்ல முதலமைச்சர் வீட்டை நோக்கி நடந்த பேரணி ஆளுங்க கட்சியோட நிர்வாகத்திறன் மேல ஒரு தேசிய அளவிலான கேள்வியை எழுப்ப வாய்ப்பு இருக்கு. இந்த உள்ளூர் பிரச்சனைக்கு இப்போ தேசிய அளவுல தாக்கங்கள் வந்திருக்கு, அதுவும் இந்த தேர்தல் நேரத்துல. இதுவரைக்கும் நாம பார்த்த எல்லா கதைகள்லயும் ஒரு பொதுவான விஷயம் இருக்கு. அது என்னன்னா, மேலிடத்துல இருக்கிற அரசியல் பலத்துக்கும் களத்துல இருக்கிற அரசாங்கத்தோட செயல்திறனுக்கும் நடுவுல இருக்கிற ஒரு பெரிய இடைவெளி. இதுதான் இப்போ உண்மையான கதை. சரி, இப்போ நீண்ட காலத்துல இதோட தாக்கங்கள் என்ன? இன்னைக்கு யாரு ஜெயிச்சாங்க, யாரு தோத்தாங்கன்னு ஒரு ஸ்கோர் கார்டு பார்ப்போம். இந்தியாவோட நீண்ட கால ஆட்டத்துல 2 முக்கியமான விஷயங்கள் நடக்குது. ஒன்னு, கல்பாக்கம் அணு உலை. இது குறைந்த எரிபொருள்ல அதிக சக்தியை உருவாக்கக்கூடிய ஒரு தொழில்நுட்பம். இது இந்தியாவை எரிசக்தி துறையில தற்சார்பு அடைய வைக்கும். 2வது, கர்நாடகால 16 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு சோஷியல் மீடியாக்கு கட்டுப்பாடு கொண்டு வர யோசிக்கிறாங்க. இது சட்டமாச்சுன்னா உலகத்துக்கே ஒரு முன்மாதிரியா அமையும். ஓகே, இன்னைக்கு வின்னர்ஸ் அண்ட் லூசர்ஸ் யாரு? வின்னர்ஸ் பாஜக, இந்தியாவோட வர்த்தக ராஜதந்திரம், ரிலையன்ஸ் ஜியோ அண்ட் வாரி, அப்புறம் இந்தியாவோட அணு ஆராய்ச்சி. லூசர்ஸ் ஆம் ஆத்மி கட்சி, வட்டி விகிதம் குறையும்னு எதிர்பார்த்தவங்க, அமைப்பு சாரா தொழிலாளர்கள், அப்புறம் மணிப்பூர் மக்கள். இப்போ அடுத்த 48 மணி நேரத்துக்கு நம்ம கவனிக்க வேண்டிய 5 முக்கியமான சிக்னல்கள். முதல்ல, குஜராத் ரிசல்ட்ஸ் பாஜகக்கு பெரிய வெற்றியா இல்ல எதிர்பார்த்தது நடக்கலையா? 2, ஆம் ஆத்மி மனு, இந்த சண்டை சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுமா? 3, மேற்கு வங்க வாக்குப்பதிவு அதிகமா இருக்குமா கம்மியா இருக்குமா? 4, ரூபாயோட மதிப்பு இன்னும் கீழே போகுமா? 5வது, மணிப்பூர், இந்த நெருக்கடி தேசிய அளவுல பெரிதாகுமா? அதனால இன்னைக்கு நடந்த விஷயங்கள் ஒண்ணுக்கொண்ணு முரணா தெரிஞ்சாலும் இதுதான் வேகமா மாறிக்கிட்டு இருக்கிற ஒரு நாட்டோட இயல்பு. ஒரே நேரத்துல கட்டமைப்பதும் அதிர்ச்சிகளை தாங்கிக்கிறதும், அதுவும் அதிவேகத்துல. இப்போ உங்களுக்கான கேள்வி, இந்த தொடர் விளைவுகள்ல எது முதல்ல உடையும் நினைக்கிறீங்க? ராஜ்யசபாவா, வங்காளமா, ரூபாயா, வெப்பாளையா இல்ல மணிப்பூரா? இதுல ஒன்ன தேர்ந்தெடுத்து ஏன் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.